சோர்ந்து போனாயோ? சோர்ந்து போன உனக்கு பலனை தந்து மீண்டும் உன்னை புதுப்பிக்கும்படியாக நான் வருகிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். சத்துரு அநேக நன்மைகளை கெடுத்து கொண்டு இருக்கிறான். அநேக ஆசீர்வாதங்களை அவன் பறித்து கொண்டு உன்னை வெறுமையாக்கி கொண்டு இருக்கிறான். உன் வெறுமையை மாற்றும்படியா நான் வருகிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். நீ எந்த காரியத்திலெல்லாம் வெறுமையாக்கப்பட்டாயோ அந்த வெறுமையெல்லாம் மாற்றி உன்னை திரும்பியும் மகிமைப்படுத்தும்படியா நான் வருகிறேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு மனுஷனுடைய கரம் அல்ல, மனுஷனுடைய கரம் அல்ல, தேவ கரம் உனக்காக வெளிப்படும். மனுஷனுடைய சத்தம் அல்ல, தேவ சத்தம் உனக்காக வெளிப்படும். மனுஷன் அல்ல, பரம் திறந்து உனக்காக வேலை செய்யும். பரம் திறக்கப்படும். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ். அப்படியே உங்க ஆவி ஆத்தும சரீரத்தை ஆண்டவருடைய கல்வாரி பாதத்துல கொடுத்து, என் ஆவி ஆத்தும சரீரத்தை கல்வாரி பாதத்துல வைக்கிற ஆண்டவரே, கல்வாரியே, எனக்காக அடிக்கப்பட்ட கல்வாரியே, எனக்காக நொறுக்கப்பட்ட கல்வாரியே, நீர் என் வாழ்க்கையில கிரியை செய்ய தடையா இருக்கிற எல்லா பாவங்களும், என்னுடைய அக்கிரமங்கள், என்னுடைய அநியாயங்கள், உம்மை வேதனைப்படுத்தின காரியங்கள், உம்மை வேதனைப்படுத்திய வார்த்தைகள், பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தின ஒவ்வொரு காரியங்களும், அறிந்தும் அறியாமலும் செய்த தவறுகள் மன்னிங்க ஆண்டவரே. உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் எனக்கு மன்னிப்பு உண்டு. உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் எனக்கு மன்னிப்பு உண்டு. உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் எனக்கு மன்னிப்பு உண்டு. நீர் என்னை புறம்பே தள்ளுகிற கர்த்தர் அல்ல. நீர் என்னை தூரமாய் எரிகிற தெய்வமும் அல்ல. பாவத்தை வெறுத்து பாவியாகி என்னை நேசிக்கிறவர் அந்த பரிசுத்த ராஜா இன்றைக்கு எழுந்தருளி இருக்கிறார். அந்த பரிசுத்த ராஜா உன் நடுவில் வந்திருக்கிறார். சீயோன் குமாரத்தியே, எழுந்து கெம்பீரி, கெம்பீரித்து ஆர்ப்பரி. உன் ராஜா உன் நடுவில் இருக்கிறார். உன் ராஜா உன் நடுவில் இருக்கிறார். உன் ராஜா உன் நடுவில் இருக்கிறார். ஆண்டவர் உன்னை கழுவி சுத்திகரிக்கணும்னு விரும்புகிறாருமா? ஆண்டவர் உன்னை கழுவி ஒரு குறை கூட பரிசுத்தப்படுத்தணும்னு விரும்புகிறார் சகோதரா. ஆண்டவர் ஏதோ உன் வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். ஏதோ ஒரு காரியத்தை உன் வாழ்க்கையில செய்யணும்னு அவர் ஆசைப்பட்டு உன்னை திரும்பவும் பரிசுத்தப்படுத்தி தமது கரத்தின் வல்லமையை நிரூபிக்கணும்னு, தமது கரத்தின் வல்லமையை விளங்க செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறார். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அவர் அண்டையில கிட்டி சேர நினைக்கிறவர்கள் இன்னும் நெருங்கட்டும். கல்வாரி பாதத்துல நான் வந்து விழுகிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய கரத்தில் நான் வந்து விழுகிறேன். ஆமென். எனக்காக அடிக்கப்பட்டவரே, எனக்காக நொறுக்கப்பட்டவரே, எனக்காக அந்த கேடு அடைந்தவராய் தொங்கினீரே, என்னை மீட்கும்படியாய் உம்முடைய கடைசி துளி ரத்தம் வரைக்கும் எனக்காக சிந்தினீரே, என்னையும் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் வாழ வைக்கும்படியாய் நீர் என்னுடைய சாபங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு நான் ஆசீர்வதிக்கப்படும்படியாக என் மேல நோக்கமாகி ஆமென் எனக்காக யாவையும் செய்து முடித்தீரே. உடைய மகிமையான பாதத்துல வந்து விழுகிறாண்டவரே, உங்க மகிமையான பாதத்துல வந்து விழுகிறாண்டவரே, உடைய மகிமையான பாதத்துல வந்து விழுகிறாண்டவரே. ஆமென், ஆமென். உம்மை அல்லாமல் நான் வேறு யாரிடத்தில் செல்வேன்? உம்மை தவிர எனக்கு வேற யார் உண்டு? எனக்கு வேற யாருப்பா உண்டு? எனக்கு வேற யாருப்பா உண்டு? எனக்கு வேற யாரு ஆண்டவரே உண்டு? நீங்க மட்டும்தானப்பா எனக்கு உண்டு. என் கண்ணீரை தொடக்க நீங்க தான்ப்பா உண்டு. என் இருதயத்தில் இருக்கிற காயங்களை ஆற்ற நீர் மட்டும்தான் எனக்கு உண்டு.
ஹalleluya ஹalleluya. எஸ் ஜீசஸ். அப்பா அப்படியே கல்வாரி ரத்தம் என் மேல விழட்டும். உங்க கல்வாரி ரத்தம் என் மேல விழட்டு. எல்லாரும் ஒவ்வொரு துளி ரத்தமையும் உச்சிலிருந்து உள்ளங்கால் வர, என் உச்சிலிருந்து உள்ளங்கால் வர சொல்லுங்க. ஆமென் ஆமென். அவருடைய ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிற அநேகருடைய சரீரத்தில் ஒரு சுகம் உண்டாகிறது இன்றைக்கு காண்பீர்கள். ஒரு பலன் உண்டாகிறது இன்றைக்கு காண்பீர்கள். ஒரு சௌக்கியம் உண்டாகிறது இன்றைக்கு காண்பீர்கள். அதற்காக தான் ஆண்டவர் உன்னை ஜெபிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். அதற்காக தான் இந்த கூட்டங்களை உனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். அவருடைய ரத்தத்துக்குள் ஒப்பு கொடுக்க ஆரோக்கியம் வெளிப்படும், சுகம் உண்டாகும். சத்துரு கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் எல்லாம் இன்றைக்கு தெரிப்புண்டு போகும். சத்துரு பலவீனப்படுத்தி அநேகரை மடங்கடிக்க பண்ணி கொண்டிருக்கிறான். ஆவியானவர் சொல்லுகிறார், இல்ல இல்ல, எந்த சத்துரு என் ஜனத்தின் மேல கையை வைத்தானோ எல்லாவற்றையும் நான் சங்கரித்து இன்றைக்கு ஒரு புதிய பலனை, புதிய ஆரோக்கியத்தை, புது சத்துவத்தை நான் கொடுத்து திரும்பவும் எனக்காக நான் மலைகளை பெயர்க்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. ஜெபிங்க இன்னும் ஒப்பு கொடுத்து, என் நம்முடைய ரத்தத்துக்குள்ள என்ன தருகிற உங்க ரத்தம் என் உச்சிலிருந்து உள்ள கால்வரை இறங்கட்டும். என் நரம்புகளில் இறங்குவதாக, என் எலும்புகளில் இறங்குவதாக, என் இரத்த நாளங்களில் இறங்குவதாக, என் தசை நாளங்களில் இறங்குவதாக. ஆமென். என் பலவீனப்பட்ட அவயங்களில் இறங்குவதாக, யூட்ரஸில் இறங்குவதாக, கிட்னி பகுதியில் இறங்குவதாக, இருதயங்களில் இறங்குவதாக, சிந்தை மண்டலங்களில் பரிசுத்த ரத்தத்தின் வல்லமை இறங்குவதாக. ஆமே. கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. ஆமென். கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. கர்த்தருடைய இரத்தத்தின் வல்லமை இறங்கி செயல்படுகிறது. உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிறவருக்கு இதோ அவர் சமீபமாய் எழுந்தருளி இருக்கிறார். உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற உனக்கு அவர் சமீபமாய், இதோ அவர் சமீபமாய் சொல்லு. ஒவ்வொருடைய உச்சிலிருந்து உள்ள கால் வர ரத்தத்தின் வல்லமை புரண்டு வருகிறது. ரத்தத்தின் வல்லமை ரீகா லௌடா மனதரஷ் ரீகா பனஹம் துராதனர பௌரியா. பாவத்தின் கரைகள் கழுவப்படுகிறது. ஆமென். பாவத்தின் கரைகள் கழுவப்படுகிறது. சத்துரு குற்றம் சாட்டி கொண்டிருந்த ஆமென் சில பாவங்களை கர்த்தர் கழுவுகிறார். ஆமென். உன்னை கழுவுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை பரிசுத்தப்படுத்துகிறேன். ஹalleluya ஹalleluya. இதோ கர்த்தருடைய கரம் அநேகரை கழுவி பரிசுத்தப்படுத்துகிறது. ரிஷேகே மனதரஹனரதரா. பரிசுத்தம் உண்டாகிறது. அவருடைய இரத்தத்தினால் ஒரு சுத்திகரிப்பு. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி உன்னை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறது. பாவத்தினால் வந்த வியாதிகளை சுகமாக்கி கொண்டிருக்கிறது. ரீகா பமன ஹஷஹரா தீகாரா ஹமனதனரா. எஸ் ஜீசஸ். ஹalleluya. ஆமென். ஆவி மண்டலங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறது. ஆமென். ஆவி மண்டலங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறது. ஆமென். சரீரத்தின் ஒவ்வொரு அவயங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறது. ரிஹாலா ஷஹபபனதனரா. ஒவ்வொரு நாவுகளும் பரிசுத்தமாக்கப்படுகிறது. எஸ் ஜீசஸ். சிந்தை மண்டலங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறது. உன் சிந்தையை கெடுத்துக் கொண்டிருந்த சத்துரு வெளியேறுகிறான். உன் சிந்தையை கெடுத்துக் கொண்டிருந்த அசுத்த எண்ணங்கள் வெளியேறுகிறது. ஆமென். ஹalleluya. தூக்க மயக்கத்தின் ஆவிகள் எரிந்து வெளியேறுகிறது. கணினித்துறையின் ஆவிகள் எரிந்து வெளியேறுகிறது. புத்தியை பேதலிக்க பண்ணி கொண்டிருந்த வீணான சிந்தை, உலக சிந்தையின் ஆவிகள் அழிக்கப்படுகிறது. ரஹலா ஷஹமன ரதலரா ரிகே மஹம் தலதர பஷ ரிகா மமன ஹந்துராதனா ரகதல ரகத்தியாதனர பௌரியா. ஆவியானவர் கழுவி பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறபடியா ஸ்தோத்திரம். ஆமென். இதோ நான் உன்னை புடமிட்டேன். ஹalleluya. எஸ் ஜீசஸ். ஆமென். வெள்ளியை போல அல்ல, ஓ சுத்த பொன்னாய் மாற்றும்படி உன்னை நான் புடமிட்டுக் கொண்டிருக்கிறேன் ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமென். என் வசனம் உன்னை புடமிட்டுக் கொண்டிருக்கிறது.
ஆமே, உன்னை கருக்காய் மாற்றும்படிக்கு, உன்னை கருக்காய் மாற்றும்படிக்கு, ஆமே, உன்னை எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் மாற்றும்படிக்கு நான் உன்னை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறேன். நான் உன்னை புடமிட்டு கொண்டிருக்கிறேன். தடைகள் தகர்க்கப்படுகிறது சகோதரி. இப்போ நீ ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய விசாலத்தை கட்டளையிட்டுட்டாரு. உன் ஜெபத்தில் ஒரு விடுதலை வந்தாச்சு, நீ உணர்ந்து கொண்டிருக்கிற. உன் ஜெபத்தில் ஒரு வித்தியாசம் உண்டாயிற்று, நீ உணர்கிறாய். ஆமே, கர்த்தர் உன்னை விடுவிப்பதற்கு முதல் அடையாளம் உன் ஆராதனையில் ஒரு வித்தியாசம், உன் ஆராதனையில் ஒரு வித்தியாசம். ஆமேன். அவரை உயர்த்தும்படி அவன் இருதயம் திறக்கப்பட்டாயிற்று, அவரை உயர்த்தும்படி அவன் கண்கள் திறக்கப்பட்டாயிற்று. ஆவியானவருடைய பலத்த மகிமை, ஆவியானுடைய கரத்தின் வல்லமை, ஆவியானுடைய சத்துவமுள்ள வல்லமை, ஓ ரிகா லௌடமா சந்துனா, எல்லா தடைகளும் சங்கரிக்கப்படுகிறது, எல்லா தடைகளும் உடைக்கப்படுகிறது. சத்ருவின் வல்லமைகள் ஒன்றுமில்லாமல் தெரிப்புண்டு போகிறது. ஓ ராகமா, ஓ உன் கட்டுகளை அவிழ்க்கப்படுகிறது. ஆமென். தேவ ஜனமே, ஓ தேவ ஆவியானவர் கட்டுகளை அவிழ்க்கிறார். எல்லா மாமிச பலகீனங்களும் இயேசுவின் நாமத்துடன் அழிகிறது. சத்ருவின் கட்டுகள் இயேசுவின் நாமத்துடன் உடைக்கப்படுகிறது. ரிகா லௌடாமா சந்தன பௌரியா, ரிகா பரபல பௌச்சியாரனா, ரிகம் தரகடக சந்துராதனா, எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால, கர்த்தருடைய கரத்தின் வல்லமை, அவருடைய சத்துவத்தின் வல்லமை, ஓ ஹalleluya, ஓ ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு மேலையும் கர்த்தருடைய அக்கினி வல்லமை புறப்பட்டு வருகிறது. ஏசாயா நாவை தொட்ட பரிசுத்த அக்கினி, ஏசாயா நாவை தொட்ட பரிசுத்த அக்கினி இதோ ஆவியானவரை தொடுகிறார். ஓ நாவிலே கர்த்தருடைய அக்கினி தழல் விழுகிறது. ரிகா பமனதரபா, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. ஆமென், ஆமென். பரலோகத்தை தரிசிக்கும்படி, ஆமென், பரலோக ராஜ்யத்தை தரிசிக்கும்படி கர்த்தருடைய கரத்தின் வல்லமை பலமாய் 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 ரஹமன தலர சஹமன தீரக்கபரவ சம்துராதன பௌரியா. Yes Jesus, yes Jesus. Oh ragala hatan dada ratana rabauria. Amen, amen, amen. ஆவியினாலே, ஆவியினாலே, பலத்தினாலே அல்ல, பராக்கிரமத்தினாலே அல்ல, தேவனுடைய ஆவியினாலே, தேவனுடைய ஆவியினாலே இதோ வெறுமைகளை மாற்றும்படியாய் ஆவியானவருடைய ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். ரிகா பௌடாமர தர சந்துராதன பௌரியா. ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிறவர்கள் கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, ஆமென். ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு, ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. சத்தம் உயரட்டும். சீயோன் குமாரத்தியே, கம்பீரித்து ஆர்ப்பரி, உன் ராஜா உன் நடுவில் இருக்கிறார். உரத்த சத்தத்தோடு வாயை விரிவாய் திற. இதோ கர்த்தர் நன்மையினால் நிரப்புகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் சிரசில வைக்கப்படுகிறது. ரிகா லௌடாமனா, ஆமென், ஆமென், ஆமென். ரிகபல சந்துராதனா, இதோ உன்னை காக்கும்படியாகவும் நான் உனக்கு நியமித்த ஸ்தானத்தில் உன்னை கொண்டு போய் சேர்க்கும்படியாகவும் என் தூதனை உனக்கு முன்பதாக அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ரஹமா ரதல ரவனா. Yes Jesus, yes Jesus, yes Jesus. Glory, 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 glory. Mighty Lord, mighty Lord, mighty Lord. Name of Jesus fire, name of Jesus fire, name of Jesus fire. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. Hallelujah, hallelujah. Yes Jesus. ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நிற்கலாமா? உன்னுடைய பலத்தினாலும் உன்னுடைய பராக்கிரமத்தினாலும் செய்ய முடியாத அநேக காரியங்களை
ஆவியானவர் இன்று உனக்காக செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இதற்கு சபையாகி நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவருக்கு இடம் கொடுக்கணும். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அவர் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எதை செய்ய விரும்புகிறாரோ, எழும்பி நிக்கலாம், இல்லை பிரச்சனை இல்லைல்ல, அசதியா யாரும் இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. அவர் என் வாழ்க்கையில என்ன செய்ய சித்தமோ, அவருக்கு இந்த சபையில என்ன செய்ய விருப்பமோ, அதற்கு மட்டும் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுகிறவங்க கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆவியானவருக்கு எதை செய்ய விருப்பமோ அதற்காக என்ன ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவருக்கு எதை செய்ய விருப்பமோ அப்படி ஒப்பு கொடுத்து தான் சீஷர்கள் மேல் வீட்டறையில 120 பேர் கூடி இருந்தாங்க. அதுக்கு முன்பதாக வர பாத்தீங்கன்னா பேதுரு மாம்ச பலத்துல ஓடி கடைசியில ஆண்டவரை மறுதலிச்சு நிக்கிறான். சீஷர்கள் எல்லாரும் சிதறடிக்கப்பட்டுட்டாங்க. ஏன்னா ஆவியானவர் இல்ல. எப்போ அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை பெரும்படிக்கு இந்த மேல் வீட்டறையில ஒப்பு கொடுத்து வந்து நின்னாங்களோ, இனி என்னால எதுவும் முடியாது ஆண்டவரே, இனி என்னுடைய பலத்தினாலோ என்னுடைய சிந்தையினாலோ என்னுடைய பராக்கிரமத்தினாலோ என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஓடி பார்த்துட்டேன். என் பிள்ளைகளுக்காக எதெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாம் செய்து பார்த்துட்டேன். என் குடும்பத்துக்காக எதெல்லாம் தியாகம் பண்ண முடியுமோ எல்லாம் செய்து பார்த்துட்டேன். என் வாழ்க்கைக்காக நான் எவ்வளவு படிக்க முடியுமோ படித்து பார்த்தேன். ஆவியானவர் சொல்லுகிறார், என் சபையே, உன்னுடைய பலத்தினாலும் உன்னுடைய பராக்கிரமத்தினாலும் செய்ய முடியாத அநேக காரியங்களை என் ஆவியினால செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். என் ஆவியினாலே நான் செய்து முடிப்பேன், என் ஆவியினால அதை செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா. மாம்சமான யாவருடைய கண்களும் அதை காணும், மாம்சமான யாவருடைய கண்களும் அதை காணும். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி உங்களுக்கு இருக்கிற பலத்தோடு ஆண்டவர் ஆராதிக்க போறீங்க. இது ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடுகிற சமயம். அவருக்கு எப்படி நடத்த சித்தமோ, அவருக்கு எப்படி சபையை வணைந்தெடுக்க சித்தமோ, அவர் அநேகரை கரத்தில் எடுக்க போகிறார். இந்த இடத்துல இருக்க அநேகரை கர்த்தர் கரத்தில் எடுக்க போகிறார். அவருடைய அபிஷேகத்தின் உன்னத வல்லமை இன்னது என்பதை பார்க்க போகிறீங்க. ஏசாயா நாவை தொட்டது போல இன்றைக்கு ஆண்டவர் உன்னை தொடுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில பாடி துதிக்கும் போது கர்த்தருடைய வல்லமை, அவருடைய அசைக்கிற கரத்தின் வல்லமை அந்த இடத்துல வெளிப்பட்டு கட்டுகளை அவிழ்த்தது போல உன் வாழ்க்கையில் ஒரு அசைவை உண்டு பண்ணும்படி என்னுடைய ஆவியை கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அதற்கு தன்னை தாழ்த்துகிறவங்க எல்லாரும் அப்படி கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கினினால் உத்தரவு அருளுகிற தெய்வம் அவர். ஹல்லேலூயா. எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு, எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் உன்னை மாற்றும்படி கர்த்தருடைய அக்கினி தழல், கர்த்தருடைய அக்கினி தழல். ஆமென், ஆமென். சபையில பற்றி பிடிக்கிறபடியா சோத்திரம். கர்த்தருடைய அக்கினி தழல் சபையில பற்றி பிடிக்கிறபடியா சோத்திரம். பரலோக அக்கினி தாளல் இந்த இடத்துல விழுகிறபடியா சோத்திரம். பரலோக அக்கினி தாளல் இந்த இடத்துல விழுகிறபடியா சோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவர், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவர். யோவான் ஸ்நானன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தார். உடனே எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் மாற்றுகிறேன். சபையே, எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் நான் உன்னை மாற்றுகிறேன். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். ஒப்பு கொடுக்கிறவர்கள் மேல அந்த அபிஷேகம் வந்து அமருகிறது. ஆமென். தன்னை கர்த்தருடைய வல்லமைக்கு ஒப்பு கொடுக்கிறவர் மேல தேவ அக்கினி
வந்து அமருகிறது. ரிகபல சந்தர தினாதர பௌரியா, ரிகபல சந்தர பௌரியா. எலியாவின் தேவன் இதோ நடுவில் எழுந்தருளி இருக்கிறார். ஆமென். அக்கினியால் உத்தரவு அருளுகிற கர்த்தர் அக்கினி ஜுவாலையாய் உன்னை மாற்றுகிறார். ஆமென், ஆமென். எல்லா அசுத்தங்களும் எரிக்கப்படுகிறது. எல்லா இருளின் கிரியைகள் அழிந்து வெளியேறுகிறது. மாமிசத்தின் நுகங்கள் நுரிக்கப்படுகிறது. அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிந்து விழுகிறது. ரிஹா மாமா ஷஹரதனரா திக்கபர பௌடம் தர ரகசியாதனரா. ஹalleluya, 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 ஹalleluya. ரிகா மாமா ரதல ஷமனா ரிக்கபர பல பௌச்சியாரதனர பௌரியா. உன்னதத்தின் ஆவி ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. உன்னதத்தின் ஆவி ஊற்றப்படுகிறது. உன்னதத்தின் ஆவி ஒவ்வொருவர் மேலேயும் ஒவ்வொருவர் மேலேயும் இதோ தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளில் பாயப்படுகிற கர்த்தர் வாஞ்சையோடு நிற்கிற என் ஜனத்தின் மீது இதோ தண்ணீரை ஊற்றுகிறது என்று சொல்லுகிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ரக்கா மானா சந்துரே ஓ, சத்துரு வெட்கத்தோடு திரும்புகிறான். தேவச்சனவே, சத்துரு வெட்கத்தோடு திரும்புகிறான். கர்த்தருடைய அக்கினிக்கு முன்பதாக நிற்கத்தக்கவன் யார்? கர்த்தருடைய அக்கினி அபிஷேகத்துக்கு முன்பதாக நிற்கத்தக்கவன் யார்? ஓ செருபாபேலே, செருபாபேலே, ஓ அபிஷேகிக்கப்பட்டவனே, உனக்கு முன்பதாக பெரிய பர்வதம் ஏமாற்றுறோம், பெரிய பர்வதம் ஏமாற்றுறோம். நீ ஆவியில பலன் கொள், ஆவியில பலன் கொள். இது ஆவியில பலன் கொள்ள வேண்டிய காலம். நீ மாமிசத்திலே சோர்ந்து கிடக்க வேண்டிய நாட்கள் அல்ல இது. எழும்பு, எழும்பு சீயோனே, வல்லமையை தரித்துக்கொள். ஆவியில பலன் கொள், ஆவியில பலன் கொள். எழும்பி பிரகாசி, இதோ உன் ஒளி வந்தது. ரஹமாமா ஷஹரதலா ரிகபல பௌடா. கர்த்தர் ஒருவரை வெறுமையாய் விடுகிறவர் அல்ல. ஆமென். உன் அருகிலே நிற்கிறார். உன்னை அபிஷேகிக்கும்படி தமது கையில குப்பியை கரத்தில வைத்தவராய் இதோ உன் அருகிலே நிற்கிறார். ஆமென். வாஞ்சை உள்ளவன் மேல உடைத்து ஊற்றப்படுகிறது. வாஞ்சை உள்ளவன் மேல உடைத்து ஊற்றப்படுகிறது. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது. பிசாசின் கிரியைகள் அழிகிறது. பிசாசின் கிரியைகள் அழிகிறது. விழுந்து போன தூதனுடைய கிரியைகள் அழிகிறது. சர்ப்பத்தின் ஆவிகள் துரத்தப்படுகிறது. ஓ சபையை வஞ்சிக்கிற ஆவிகள், சபையை வஞ்சிக்கிற ஆவிகள் இதோ கர்த்தருடைய அக்கினிக்கு முன்பதாக எரிக்கப்படுகிறது. பரலோக அக்கினி, பரலோக அக்கினி, பரலோக அக்கினி, பரலோக அக்கினி. ரஹமாமா ரதல ஷஹமானா திகபல ஹம்தர பௌரியா. மேல்வீட்டறையில அக்கினி மயமான ஆமை நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகளாய் வெளிப்பட்ட அதே கர்த்தருடைய வல்லமை ஆமே உன்னை தொடுகிறா, உன்னை தொடுகிறா. உன் நாவை அவர் கருக்காக்குகிறா. மகளே, உன் நாவு இன்னும் கூர்மையாக்கப்படுகிறது. உன் ஜெபம் இன்னும் கூர்மையாகிறது. உன் ஜெபம் இன்னும் வேகம் எடுக்குது. ஆமென், ஆமென். எஸ் ஜீசஸ். மாலைகளை பெயர்க்க பண்ணும்படியாய் கர்த்தர் உன்னை பலவானாய் மாற்றுகிறார். உன் குடும்பத்துல போராடி கொண்டிருக்கிற பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாய் கர்த்தர் உன்னை ஜெபத்திலே அக்கினியாய் மாற்றுகிறார் என்பதை உணர்ந்து கொள். ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. உன்னை கொண்டு நான் ராஜ்யங்களை ரட்சிக்கும்படி திட்டங்களை வைத்திருக்கிறேன். உன்னை கொண்டு நான் ராஜ்யங்களை ரட்சிக்கும்படி திட்டங்களை வைத்திருக்கிறேன். பிரகாசி, எழுப்பி பிரகாசி, எழுப்பி பிரகாசி. ரகமான ரசத ரகசந்தர பௌரியா ரிஹலா தலா ரபனரா. ஆமென், ஆமென், ஆமென். அந்நிய பாஷை அடையாளம் பெற்றவர்கள் சத்தமாய் அந்நிய பாஷை அடையாளத்தோடு பேசுங்க, பேசுங்க. ஹalleluya. ஆமென். பலன் கொள்ளுகிறாய் மகளே. அந்நிய பாஷை பேச பேச நீ ஆவியில பலன் கொள்ளுகிறாய். ஆமென். பக்தி விருத்தி உண்டாகிறது. நீ தேவனோட ரகசியங்களை பேசிக் கொண்டிருக்கிறாய். பேசுங்க, பேசுங்க. ஹalleluya. சகோதரன், உன் நாவிலே கர்த்தர் வார்த்தைகளை வைக்கிறார். பேசு. அதிகாரமான வார்த்தைகளை நாவிலே வைக்கிறேன். ஆமென். உன் நாவிலே வார்த்தையை அருளுவேன். நீ அவர்களுக்கு அஞ்சு பயப்பட வேண்டாம். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்க கூடாத ஒரு அபிஷேகத்தை உன் மேல நான் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எஸ் ஜீசஸ்.
திகமா ரகடா ரந்தல ரகசியா தினர பௌரியா ரிகமா நரதன. ஆமென் ஆமென் ஆமென். நீ ஆண்டவரை யாருக்கு ஒப்பிட்டாய்? நீ அவரை சாதாரணமானவர் என்று நினைத்தாயோ? இடம் கொடுத்து பாரு, அவர் வாழ்க்கையில செய்கிற அற்புதங்களை பார்ப்பாய். எஸ் ஜீசஸ். ஹalleluya hallelujah hallelujah. ஆமென் 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 ஆமென். ஹalleluya hallelujah 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 hallelujah. Yes Jesus, yes Jesus. கர்த்தருடைய தூதனானவன் கிதியோன்ட்ட சொல்லுகிறாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். எஸ் எஸ். ஹalleluya hallelujah hallelujah. உன் இருதயத்துல சந்தேகம் வேண்டாம் சகோதரி. சந்தேகத்தின் ஆவி வெளியேறுவதாக. சந்தேகங்கள் வேண்டாம். விசுவாசம் உள்ளவளாய் கிட்டி சேரு. ஓ விசுவாசம் உள்ளவளாய் நீ கேட்கிறாய், ஆண்டவர் என் கூட இருந்தா ஏன் என் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கணும்? ஆண்டவர் என் கூட இருந்தா ஏன் என் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கணும்? அவருடைய பூர்வ காலத்து அற்புதங்கள் எங்கே என்று நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய். ஓ ஆவியானவர் சொல்லுகிற, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற, நான் இன்றைக்கு தருகிற இந்த பலத்தோடு நீ போ. எதெல்லாம் இழந்தாயோ, எதெல்லாம் சத்துருவம் கையிலிருந்து பிடுங்கினானோ, எந்த ஆசீர்வாதம் எல்லாம் கெடுக்கப்பட்டதோ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய், எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய். இந்த பலத்தோடு கூட நீ போ. ஆவியின் பலத்தோடு கூட நீ போ. ஓ எல்லாவற்றையும் திருப்பு கொள்ளுகிற காலம் இது. இனி சத்துரு சிறைபிடித்து வைக்க நான் விடுகிறது இல்லை. இனி சத்துரு கையிலே வசப்படுத்தி வைக்க நான் விடுகிறது இல்லை. என் குமாரத்தியே, நான் உன் சிறையிருப்புகளை திருப்புகிற நாட்கள் என்பதை உணர்ந்து கொள். நான் உன் சிறையிருப்பை திருப்புகிற நாட்கள் என்பதை உணர்ந்து கொள். நீ அடிமைப்பட்டேன் என்று சொன்னாயே, சத்துருவை அடிமைப்படுத்தினான் என்று நீ சொன்னாயே, இது உன் சிறையிருப்பை திருப்புகிற நாட்கள். இது கர்த்தர் தமது ஜனத்துக்கு ஆறுதல் அளிக்கும்படியாய் தமது ஜனத்தை சந்திக்கும் நாட்கள் என்பதை மறந்து போகாத. சந்திப்ப நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உன் கண்கள் பார்க்கும். நான் என் ஜனத்தை சந்திக்கிறேனோ இல்லையா என்பதை உன் கண்கள் காணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ ஆவில பலன் கொள். நீ செய்ய வேண்டியது ஆவில பலன் கொள். இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, இது உன்னுடைய காரியம் அல்ல, என்னுடைய காரியம். நீ எழும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ எழும்பு, நீ எழும்பு. நீ ஏன் சோர்ந்து போகிறாய்? நீ ஏன் துவண்டு போகிறாய்? உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இது என்னுடைய காரியம். நீ எழும்பு என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ரிகாபல சாந்தன ரகசியாதனரா. ஹalleluya hallelujah hallelujah hallelujah. Yes Jesus, yes Jesus, yes Jesus. Amen 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 amen. Hallelujah 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 hallelujah. ஆமென். அப்படியே இரு கரத்தை பரத்துக்கு நேராக உயர்த்தி நம்மத்தில் பலத்த காரியங்களை நடப்பிக் கொண்டிருக்கிற ஆண்டவர் அப்படி இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்முடைய கிரியைகளுக்காக நன்றி, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி, உம்முடைய செயல்களுக்காக நன்றி, உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி, உம்முடைய ஆசைவாடுதலுக்காக நன்றி, உம்முடைய கரத்தின் வல்லமைக்காக நன்றி. எங்களை எவ்வளவாய் நீர் நேசித்துக் கொண்டிருக்கிறீர், உமக்கு நன்றி. நீர் எங்களுக்கு பாராட்டின உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. அப்படியே கரத்தை உயர்த்தி
நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேச நீதானையா, இதுவரை உதவி நீரே. எபினேச இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய், நீங்க என்ன மறக்கல ஆண்டவரே, நீர் என்னை மறந்தீரோ என்று நான் சிந்தித்தேன். நீர் என்ன மறக்கல அப்பா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எங்கள் மத்தியில் கிரியை செய்து கொண்டிருக்கிற ராஜாதி ராஜாவே, மறவாமல் ஜனத்தை நினைத்தருளி இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். சோர்ந்து போன நேரங்களில் எல்லாம் கைதூக்கி எடுத்து வாக்கு தந்து தேற்றி திரும்பவும் எழுந்து நடக்க பண்ணுகிறவர், திரும்பவும் உமக்காக சேனைக்குள் பாய பண்ணுகிறவர், மதிலை தாண்ட பண்ணுகிற கர்த்தர், கிருபையாய் நீ நடத்தி வந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.